பாலியல் வன்கொடுமை வழக்கில் வலைதளத்தில் உள்ள மாணவியின் விவரம் அடங்கிய எஃப்ஐஆர் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மாணவியினுடைய முதல் தகவல் அறிக்கையானது காவல்துறையினருடைய வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. அத்தோடு அப்பெண்ணினுடைய பெயர், முகவரி, தொலைபேசி எண்ணுடன் அந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானதால் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அந்த எஃப்ஐஆர் ஆனது பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை இன்று காலை வெளியானது. காவல்துறையுடைய இணையதள பக்கத்திலே அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது, மேலும் சர்ச்சைக்குள்ளாகவும் ஆக்கப்பட்டது. ஏனால் பாதிக்கப்பட்ட மாணவியுடைய விவரங்கள் அனைத்தும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவாகி இருந்தது. அது மட்டுமல்லாமல் அது அனைவரும் பார்க்கும் வகையிலாக ஒரு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதுதான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் குறிப்பாக பாலியல் வன்கொடுமை வழக்கு, போக்சோ வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை காவல்துறை இணையதள பக்கத்தில் யாரும் பார்க்காத வகையில் விசாரணை அதிகாரி மற்றும் புகார்தாரர் மற்றும் பார்க்கும் வகையிலான ஒரு செட்டிங்ஸை அதில் செய்ய முடியும். ஆனால் எப்படி இந்த அனைவரும் பார்க்கும் வகையிலான இந்த முதல் தகவல் அறிக்கை இணையதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த முதல் தகவல் அறிக்கை பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை அதிகாரியும் புகார்தாரர் மற்றும் பார்க்கும் வகையிலான அந்த இணையதளத்தில் அந்த முதல் தகவல் அறிக்கை பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளும் ஒரு துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.